ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்கான அப்டேட் தான் இது. ஆக்சுவலாக உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. அவங்கவுங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரு அண்ட் கமருதீன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதை வைத்து ஒரு இன்டர்வியூ வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து நம்ம டைட்டில் வின்னர், சோகால்டு டைட்டில் வின்னர் திவ்யா அவர்கள் திருப்பியும் இந்த கார் டாஸ்கில் லூஸ்தனமாக பேசுகிறதா இருக்கட்டும், அப்புறம் பிஆர் வச்சு பேசுனது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் தன்னாலே வாண்டடாக வாயை கொடுத்து அழகாக வந்து சிக்கியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் உன்னை எவ்வளோ தடவை தான் எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன மீட்டிங்ஸ் அங்கங்கே நடக்கக்கூடியது, அப்புறம் கானா வினோத் அவர்களுடைய ஃபேன்ஸ் மீட் இதெல்லாம் வந்து நடந்தது. அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துட்டு அடுத்து பெருசாக டாபிக் வந்து அப்புறம் பேசுவோம் கடைசி இந்த வீடியோவில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அமித் அவர்கள் கானா வினோத் அண்ட் பாக்கியாவை பார்த்துருக்காரு. போகும்போது மொபைல் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன், என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாங்கலை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம கானா வினோத் வந்து அவருக்கான அந்த ரெஸ்பெக்டை கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காரு. நான் கானா வினோத்தை நல்ல பையன் நினச்சேன், எனக்கு வந்து இன்னொரு நல்ல ஒரு உள்ளமும் கிடச்சிருக்காருன்னு சொல்லி பாக்கியாவோட இதை வச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அப்புறம் பாக்கியாவும் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க கானா வினோத்தை பற்றி. இந்த மாதிரி உங்கள் சிஷ்யன் இனிமேல் உங்களை கைவிட மாட்டாங்க, பிக் பாஸை கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவாங்க, அதாவது உங்கள் பேரை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் வந்து என்னை பாக்கியான் மென்ஷன் பண்ணும்போது நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அங்கே வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேவ் லென்த் வந்து இருந்தது. எனக்கும் பிக் பாஸ் வாய்ஸுக்குமே ஒரு கனெக்ட் இருந்தது. அதே மாதிரி அவருக்கும் வந்து அது கண்டிப்பாக இருக்குது. அவர் விடமாட்டார், பிக் பாஸ்லாம் வந்து எப்பயுமே விட்டு போக மாட்டார். ஸோ அவர் நினைவில் எப்பயுமே அந்த பிக் பாஸ் இருக்கும். அது மட்டும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கார் அந்த பிக் பாஸ் முடிஞ்சுன்ற மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ பிக் பாஸ்க்கு நன்றி, அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர் வந்து இருந்துச்சு. ஓகே, இது ஒன்று நடந்துச்சு. அப்புறம் ஒரு குரூப்பு ஆக்சுவலாக திவ்யா, ஆதிரை, அப்புறம் நம்ம பலூன் மற்றும் துஷார், இவங்க 4 பேர் கனி கூட சேர்ந்து ஒரு கோயிலுக்கு வந்து போயிருந்தாங்க, வடபழனி கோயிலுக்கு. இது எல்லாம் ஓகே தான், இவங்கெல்லாம் ஒரு செட்டு. பட் இந்த துஷார் எதுக்கு உள்ளே போனா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா துஷார் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொட்டுக்கிட்ட ஊறுகாய் மாதிரி தான் எல்லாத்துக்குமே. அவன் வாழ்க்கையே போயிடுச்சு ஆக்சுவலாக. அவன் கேம் விளாட போனான், அவன் ஒழுங்காக விளாட்ல, திருப்பி போனான், திருப்பி போயும் 6 ரூபா கட்டி பிடிச்சி கிடந்தான். அவன் எதுக்கு வந்தானே எனக்கு மறந்துக்கிட்டு முடிஞ்சு சோழி முடிஞ்சிச்சு. அது கூட எனக்கு புரியல. ஏன்னா சின்ன பையன்ல, அவனுக்கு வந்து இன்னும் எக்ஸ்போஷர் இல்லை. மேபி இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு வருத்தப்படுவான், ஐயோ நம்ம போய் வேஸ்ட் பண்ணுறோமே இந்த அரோரான்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவான். நோட் மை வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இது ஒரு மீட்டிங் நடந்தது, அதை நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து திவ்யாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி அவங்க ஃப்ரெண்டு யாரோ வந்து பண்ணாங்க. சும்மா ரோஸ் கொடுத்து ஒரு மேலே வான வேடிக்கையெல்லாம் காட்டி பண்ணாங்க. அது சில விஷயங்கள் நடந்தது. கானா வினோத் வந்து ஃபேன்ஸ் மீட்டுக்கு ரொம்ப சூப்பராக வண்டியில் வந்து போய் பயங்கர என்ஜாய்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஃபேன்ஸ் மீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ இன்றைக்கி அதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ விஏ நியூஸில் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சேனலில். ஸோ அதற்கான ஒரு ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிது. நல்ல கூட்டம், பயங்கர க்ரௌடு, ஒரு பேக்டு ஹவுஸாக தான் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றி அப்டேட்ஸ் வந்து நான் நாளைக்கு தரேன், இன்றைக்கி அதை வந்து பார்க்க முடியல. ஸோ இதுதான் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட்டு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எப்பயுமே அதை பார்ப்போம். இந்த ஒரு மிஞ்சி போனால் இன்னும் ஒரு பிப்ரவரி மாதம் வரைக்கும், பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும், அதுக்கடுத்து ஃபுல்லாகவே நம்ம டெய்லி ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வந்து தாவிடும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான், இந்த நிகழ்வுகள் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். பார்வதி கமருதீன் பற்றி அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பகீர் தகவல்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்வதி இதுக்கெலாம் வந்து பயந்தாங்க, இதுதான் அவங்களுடைய சீக்ரெட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுடைய நடிப்பை தோலுரித்து காட்டியிருந்தாங்க. அதாவது சாண்ட்ராவுக்கும் நம்ம பார்வதி கமருதீனுக்கும் அந்த கேப் இருந்துச்சு தெரியுமா, உட்காந்த அன்னைக்கு அந்த ஷூட்டில். அப்போல்லாம் அவங்களுக்கு பயம் இல்லை, அவங்களுக்கு உண்மையாகவே இருக்கட்டுமே, நிறைய விஷயங்கள் வரட்டும், அந்த ஃபிட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பேனிக் அட்டாக் இருக்கட்டும், இதனால் வரட்டும். பட் அதுக்கடுத்து அவங்க வந்து இயல்பாக தானே இருந்தாங்க அவங்களுக்குள்ள. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து எதுக்கு வந்து ஒரு நடிப்பு நடித்தாங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா வந்து நிறைய விஷயங்கள் திருப்பி அவங்க மன்னிப்பு கேட்கும்போது கூட பயங்கரமாக வந்து சீன் போட்டு கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவுடைய நடிப்பை போட்டு அடித்தாங்க. இன்னொன்று வந்து பாரு கமருதீன் அந்த வெளியே வந்து பேசப்பட்டிருக்கு, ப்ளஸ் உள்ளேயும் அவங்களுக்கு காதல் அப்படின்றத ஓப்பனாக வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க நம்ம பார்வதி. கமருதீனம் வந்து பாருவுக்காக எழுந்து நின்று நீங்கள் பாருவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி கிட்டே கேட்டார். ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே அந்த ஒரு பயங்கரமான ஒரு பாண்டை பற்றி அவங்க ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே ஒரு சீக்ரெட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து 10ஆம் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அது வந்து பாரு கமருதீனுடைய
ஃப்யூச்சரை பற்றி இருக்கலாம், இல்லை ஒன்றா வந்து அவங்க இனிஷியேட்டிவாக எடுக்கலாம். இப்போ நிறைய ஷோஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம். மேபி ஜோடி நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வர்றதுக்கான 3யா அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவலாக இருந்தது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி கம்ரு அண்ட் பாரு அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக க்ரோ ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடியது பாரு அமிர்தினுடைய ஃபேன்ஸ் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அது உள்ள க்யூட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க சண்டை போடுறாங்க திருப்பி, அப்புறம் திருப்பி சேர்றாங்கன்னு சொல்லி வந்து அவங்ககிட்ட கேட்டதுக்கு அதுதானே எங்கள் ரிலேஷன்ஷிப்பு. ரிலேஷன்ஷிப்பில் என்ன முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்களா எப்பயுமே? இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அப்போது ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஸோ பாரு அமிர்தின் பற்றி நம்ம அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்தால் போஸ்ட் பண்ண போகிறோம். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சீக்ரெட், அதாவது ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த கட்டம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, அது ஒன்று சொன்னாங்க. அடுத்து அவங்க மெயினாக சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, பாரு அமிர்தினுக்கு அந்த ஷோஸ் அடுத்தடுத்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த 10 நிமிஷம் உள்ளே வந்தவொடனே என்ன ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பயந்தாங்களாம் பார்வதி. அதாவது ரெட் கார்டு கொடுத்துட்டு திருப்பி உள்ளே போய் கண்டஸ்டன்ஸை பார்க்குறப்ப அப்போ இவங்க தான் சொன்னாங்களாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போனோடனே ஒய் நல்லா இருக்கியா பாருன்னு சொல்லுவாங்க, நீ அப்படியே அதை அப்படியே கட்டி பிடிச்சி நீ பேசிக்கொண்டோடனே உனக்கு பேசியா சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை அது மட்டும் கொஞ்சம் நர்வஸாக இருந்துன்னு சொன்னாங்களாம். அதுக்கடுத்து வந்து உள்ளே போனோடனே திருப்பி ஃபோன் பண்ணாங்களாம் போயிட்டு, சாண்ட்ரெல்லாம் நம்ம வந்து கட்டி பிடிச்சாங்க, ரொம்ப வார்ம்த்தாக இருந்தது, எல்லாரும் என்னை வந்து கரெக்டாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். நான் சொன்னேன் இல்லடி அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ ரெட் கார்டு கொடுத்து அந்த திருப்பி உள்ள ஷோக்குள்ளே போனோன்னே அந்த 10 நிமிஷம் இனிஷியல் பதட்டம் பார்வதிக்கே இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு வந்து தெரிகிறது. அவங்களும் பெண் தானே அப்படிங்கிற மாதிரி நமக்கும் ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? அப்புறம் அவங்க அதெல்லாம் கடந்து வந்துடுவாங்க, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, அதுதான் வேணும். ஏன்னா மக்களுக்கும் அதுதான் வந்து ரொம்ப தேவையாக இருந்தது, கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? இது ஒரு அப்டேட்டு. சரியா? அவங்க ஃப்ரெண்டு கொடுத்ததில் இதெல்லாம் பேசியிருந்தாங்க. அடுத்து ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக நிறைய பேர் ரெட் கார்டு கொடுத்தப்பையும் சரி, திருப்பி ஷோக்கு வரப்பையும் சரி, நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்களா, போகிறாங்களா வராங்களா என்னன்னு சொல்லுங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்து எனக்கு நிறைய பேர் அமிச்சது பேச சொன்னீங்க, அதனால தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, இந்த ஒரு சில விஷயங்கள் தான் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து இந்த பிஆருக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி இந்த மூஞ்செல்லாம் டைட்டில் வின்னர் பிடிவாய் இதெல்லாம் வந்து இந்த பேச்சு பேசுது அப்படின்ற மாதிரி இன்னமும் கேம் பற்றின புரிதலே வந்து இல்லை அப்படிங்கிறது தான். இந்த பிடிவாய் திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது சாண்ட்ராவுடைய விஷயம்தான். ஏன்னா சாண்ட்ரா ஒரு பொசிவ் ஆகி அவங்களுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சு. மற்றபடி எல்லாமே நெகட்டிவ் தான். அந்த கார் இஷ்யூவில் பார்வதியை குறை சொன்னது, இந்த 2 தான் பாசிட்டிவ். அப்போ சாண்ட்ராவே அவங்க குறை சொல்லியிருக்கணும், ஃபேராக இருந்திருந்தா. பட் அது இல்லை, அவங்க பண்ணல. அதையும் நான் ஏற்றுக்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த சாண்ட்ரா விஷயத்தில் சூப்பர். பிஆரே இல்லை 200% அப்படிங்குது இந்த இன்டர்வியூவில். அதே தான் சொல்லிச்சு 85 நாள் எபிசோட் 86 வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிஆர் வச்சு தான் வந்தால் என்ன தப்பு இருக்குது, அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்ட்டு. உள்ளே வந்த ஒருத்தன் கௌதம் 200% கன்ஃபார்ம்னு நான் சொன்னேன். அப்போ அதெல்லாம் என்னது? அப்புறம் பிஆர்னா சும்மாலாம் இருக்க மாட்டாங்க, நீங்கள் கண்டென்ட் கொடுத்தா தான் வெளியே. ஆமாம், அதுதான் நீ கொடுத்துட்ருக்க. தேவையில்லாமல் 4 கண்டென்ட் கொடுத்தல, நீ கொடுத்தது எல்லாமே தேவையில்லாத அணி தான். கண்டென்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீ சும்மா வந்து 4 சைட் இருந்து கிரியேட் பண்ணி வெளியே போய் போட்ட. அந்த பிஆர் டீம் வந்து பண்ணாங்க. அதான் சொல்லுது அது. கண்டென்ட் அவங்களுக்கு வரணும்ல. பிஆர் டீம் டெய்லியாக கண்டென்ட் கொடுப்பான், டெய்லியாக கண்டென்ட் கேட்க மாட்டாமா அவங்ககிட்ட. நீ கண்டென்ட் கொடுத்துருன்னு அவனுக்கு தெரியும். இத்து போன கண்டென்ட் ஏதாவது எதையாவது வந்து எவன்டையாவது சண்டை எழுத்து கொடுக்குற, அதுக்கு தான் ட்ரிகர் பண்ண உள்ள எல்லாத்தையுமே. 4 பேரும் ட்ரிகர் பண்ண. உன்னுடைய டார்கெட் யார்? கானா வினோத்து, கமுருதின்னு, பார்வதி. சரியா? இவ்வளோ தானே உன் டார்கெட்டு. வேறு யார்? இந்த சாண்ட்ரா பிரச்சனை நீ என்னைக்காவது டார்கெட் பண்ணியிருக்கியா? பண்ண மாட்டேன்னா அது பேக் ஃபயர் ஆயிரும். சாண்ட்ரா வந்து கேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை முடிச்சு விட்ருவாங்கிறது தெரியும். ரெட் கார்டு வாங்கிட்டு இவங்க வெளியே போனாமல் நீ வெளியே போயிருப்ப. சரியா? ஏதாவது வந்து பண்ணி விட்ருக்காது, அதனால் தப்பிச்சிருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு புரிதல் கிடையாது, ஒரு கேமுடைய நாலேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னொன்று கவனிச்சிங்களா, கிராண்ட் ஃபினால் அன்னைக்கு ஒரு பஸ் மாதிரி வந்திருக்குங்க. திவ்யாவுக்கு ஃபுல்லாக ஆட்டை ஏற்றிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி வந்து ஏற்றிட்டு வந்துட்டு நீ என்ன திவ்யா காட்டினாலும் கத்திரணுன்னு இருக்காங்க கிராண்ட் ஃபினால். அதனால தான் அந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ கிளாப்ஸ் கிராண்ட் ஃபினால் அன்னைக்கு. இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படிலாம் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கார் டாஸ்கில் மன்னிப்பு வந்து ஜென்யூனே இல்லை, அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, ஆனால் அவங்க ஜென்யூனே இல்லை, அதனால இதை வந்து கேட்க தோணலை. பட் கமருதீன் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணார், ஆனால் அது பாயிண்டாக பேச முடியுது. ஏமா கமருதீன் ஃபீல் பண்ணாலும் பாரதி ஃபீல் பண்ணாலும் உனக்கு அது முன்னாடி என்ன நடந்து தெரியுமா? தெரியாமல் வந்து வட சொல்கிற வாயில் உனக்கு ஸ்கேம்ரா கேம்ரான்னு சொல்கிறப்ப உனக்கு உள்ளே வந்து பார்வதியை தும்சம் பண்ண நீ ஸ்கேண்ட்ரா கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியல. நீ எல்லாம் ஒரு ஃபேராக இருக்க எல்லாருக்கிட்டையும். நீலாம் டைட்டில் வின்னர் குவாலிட்டியா? உனக்கு வந்து பிடிவாய் குவாலிட்டி வேணால் சொல்லலாம்.
அடுத்து வெளியே வந்த பிறகு கார் டாஸ்கில் பார்வதியும் மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ணிச்சு, அது ஓடிச்சு. சாண்ட்ரா குடுன்னு எங்கேயோ பேனிக் அட்டாக் ஆகிடுச்சு. கமர்ந்து சாரி கேட்க வந்தான், மனசை இறக்கி தான் வந்தாங்க. அப்போல்லாம் ஓடிச்சு. அப்போல்லாம் நீங்கள் பார்க்கல, பார்த்தீங்களா? பார்க்கல, காருக்குள்ளே இருந்த இல்லை, கேட்டிருக்கா செஞ்சுருக்கணும் வெளியே வந்து, அதையும் நீ கேட்கல. அப்புறம் வந்து டான்ஸ்லாம் ஆடினாங்களாம் சேதுபதி எபிசோடில். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க வந்து வந்தோடனே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு, அவங்க வந்து திருந்தலை அப்படின்னு. நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு? நீ யார் வெளியே போக சொல்கிறதுக்கு? ரெட் கார்டு கொடுத்து மக்கள் வெளியே போக சொல்லிட்டோம், நீ யார் முதல் வெளியே சொல்கிறதுக்கு? உனக்கு ஏன் ரைட்ஸ் கொடுத்தான்? அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் திவ்யா மேலே இருக்குது. நிறைய மைனஸுங்க திவ்யா கிட்ட. சரியா, ஒரே ஒரு ப்ளஸ் சாண்ட்ரா இஷ்யூ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி கேம் வைஸில் ஒரு சுத்தமாக நாலேஜ் கிடையாது. கேம் எப்படி போகும், ப்ராக்ரஸ் ஆகும், சாண்ட்ராக்கு இருக்கிற நாலேஜ் கூட அவளுக்கு வந்து தெரியாது. இப்போ வியானா வந்து சொல்லிச்சு தெரியுமா, ஒரு சின்ன விஷயத்த கூட அது கிராப் பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு கேமர் பூமர் தான் அது. என்னன்னா சாண்ட்ரா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தாட்டு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குது வியானா. முழுக்கிது அப்படி திருன்னு பேந்த என்ன சொல்கிறேன்னு புரியலி அப்படின்ட்டு. ஏய் மூதேவி, அது அவளுடைய தாட்டு. அவள் வந்து பாசிட்டிவாக அவளே எடுத்துக்கிட்டா, மற்றபடி யாரும் பாசிட்டிவ் ஆகலை அப்படிங்கிறத வியானா அழகாக சொல்லி புரிய வச்சா. அப்படி இருந்தால் அந்த இதுக்கு வந்து புரியல. இதெல்லாம் வந்து டைட்டில் வினறான். அதாவது 4 டெம்ப்ளேட்டுங்க. சரியா, இந்த பேனு கத்துறது, சௌந்தர்யா மாதிரி க்யூட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2-3 விஷயம். ஆரி தலப்பா கட்டுற மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தலப்பா கட்டி சுற்றிட்டு இருக்கிறது. ஓகே, அப்புறம் வேறு யாரெல்லாம் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அவங்கள குவாலிட்டிலாம் எடுத்துகிட்டு அங்கங்கே ஒன்று சொல்லி இருக்க வேண்டியது. 4 ஃபைட் எடுக்க வேண்டியது வாண்டடாக. சரியா, அது சம்மந்தமே இருக்காது. அந்த ஃபைட்டில் வந்து இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட வேண்டியது. இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு டைட்டில் அடிச்சுட்டு போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பியர் இல்லாமல் எப்படி அடிக்க முடியும் அதில் அப்படின்னு காரணத்துக்கு வந்து சந்தோஷமே பண்ணலையா அந்த அம்மா. நான் தான் பார்த்தோமே காரணத்தை எடுத்துகிட்டு இவர் சொல்லுவார் திவாகர், ப்ளீஸ் பெட்டி எடுக்கிறது கொஞ்சம் கன்சிடர் பண்ணு, காரணத்தை அடிம்பார். உடனே சபரியும் இந்த திவ்யாவும் வீடியும் என்ன பண்ணுங்க தெரியுமா, அவளை எடுத்துட்டு முடிவு எடுக்க விடுங்க. என்ன உனக்கு தெரியாத காரணம் டஃப்பான பிளேயர், ஒரு டஃப்பான பிளேயரே இல்லையா? இந்த அம்மா அப்படியே கிழிச்சிட்டாங்க, அப்படியே மூஞ்சி முகரையும் பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள். இன்னொன்று கவனிச்சிங்கன்னா அவங்க இன்டர்வியூவில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட் தான். எந்த ஒரு டைட்டில் இப்படிலாம் நெகட்டிவ் கமெண்ட் வந்ததே கிடையாது. இந்த பிடிக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்போ இது எந்த அளவுக்கு பிடி இந்த கேம் விளையாண்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லி மீண்டும் சந்திப்போம்.